அஸ்ஸலாமு அலைக்கும். ஐசா கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் பட்டை, 2 பட்டை போட்டுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் கிரேவி. நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இது ரசத்துக்கும் தொட்டுக்கலாம். இந்த தொக்கு, கறி தொக்கு, சாம்பாருக்கும் இது தொட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, போட்டுக்கலாம். அதில் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய், இந்த கிரேவியில் தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி சேர்க்கும்போது 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க. 2 ஏலக்காய் கூட போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். வாங்க, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மசாலா போட்டவுடனே நல்லா வதக்கிடணும், அப்போ தான் பச்சை வாடை போயிடும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைட்டா கிரேவி ஒரு மாதிரி கடுத்து கிடக்கிற மாதிரி நல்லா இருக்காது உங்களுக்கு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இந்த கிரேவி. சாம்பாருக்கும் தொட்டுக்கலாம். நல்லா கிரேவியான உடனே கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். வாங்க, கிரேவி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.